ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா வந்து சாத்தான்களுக்கும், பாம்புகளுக்கும் சேர்ந்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு சண்டை பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? பயங்கரமான ஒரு சண்டை பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, வாங்க படத்தோட ஃபர்ஸ்ட் சீனுக்குள்ள போகலாம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க அழகான பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இந்தாடி இந்த கிளிப்ப புடிச்சுக்க. இந்த கிளிப்ல பார்த்தீங்கன்னா நம்ம பாம்புகளுக்கு சேர்ந்தவங்களோட எல்லாத்தோட சக்தியுமே இருக்கு. இத வச்சு தான் நீ இந்த உலகத்தையே காப்பாத்த போற அப்படின்னு சொல்லி அங்க பேசிட்டு இருக்க. அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் நம்ம கிளான காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு பார்த்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டீமன் இருக்கான் பார்த்தீங்களா? அந்த டீமன் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அந்த ஊர்ல இருக்க எல்லா பாம்புகளையும் பார்த்தீங்கன்னா புடிச்சிட்டு போயிட்டு, அந்த பாம்புக்குள்ள உள்ள சக்திகள்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து உறிஞ்சு அவனுக்கு பார்த்தீங்கன்னா இருக்க பலத்த சேர்த்துக்குவான். இத பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பு கிளான்ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வந்து எதிர்த்து நின்னு சண்ட போட்டு பல பேர் உயிர விட்டுருவாய்ங்க. அது வேற விஷயம். சரிங்களா? இந்த கதை பார்த்தீங்கன்னா, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற மாரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வந்து ஆஷசனுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீனே பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு ஃபைட்லாம் நடக்குதுங்க. அந்த ஃபைட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் எவ்வளவோ போராடுறாங்க. அடி போட்டு இருக்கிற எல்லா சக்தியும் யூஸ் பண்ணி தாக்க முயற்சி பண்றாங்க. அப்பயுமே நம்ம ஹீரோயின் தோத்து போயிடுறாங்க. தோத்து போன கையோட நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, துவண்டு போ மாட்டா. அதனால அவ என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு அருவியில பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்துடுறாங்க. கீழ விழுந்த கையோட பார்த்தீங்கன்னா வந்து மயக்கம் போட்டு எழுந்துச்சா, அங்க ஒரு பாட்டி இருந்துட்டு, "ஏம்மா இங்க என்ன பண்ற? நீ வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்ட. நான் தான் உன்ன காப்பாத்திட்டு வந்தேன். நீ ஒண்ணும் பயப்படாத இங்கேயே இரு" அப்படின்னு சொல்லி சொல்ல, ஏய் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மெமரி ஆயிடுச்சு. நான் எங்க இருக்கேன்? ஐய்யய்யோ! இது என்ன இடம்? ஆளுங்க வினோதமா இருக்காங்களே! இது என்ன கதைன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஹீரோயின் கண்ணு மூச்ச செய்தி கேட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அப்படியே வானத்தில பறந்து அவனும் அவன் நாயும் பார்த்தீங்கன்னா, உருண்டு புரண்டு அடி வாங்கி எப்படியோ வந்து சேர்ந்துருவாய்ங்க ஒரு வழியா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ சொல்றான், "ச்சே! இந்த பொண்ணு என்னடா இவ்வளோ அழகா இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்ல, "இந்த பொண்ணுட்ட எவனா பேசுனீங்கன்னா, நீங்க அவ்வளோதான்டா காலிடா தாறு மாறுன்னு" சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னேக் கேச்சர் தீவு. இங்க தான் பார்த்தீங்கன்னா, நாங்க பாம்புகள்லாம் புடிச்சிட்டு போயிட்டு எங்களோட ஜெனரலுக்கு குடுப்போம். அவங்க என்ன பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களோட வேலை பார்த்தீங்கன்னா, பாம்பு புடிக்கிறது தான். இதுக்காக பார்த்தீங்கன்னா, அவங்க எங்களுக்கு கொஞ்சம் காசு குடுப்பாய்ங்க. அத வச்சு தான் நாங்க இவ்வளோ பெரிய பில்டிங்கே கட்டியிருக்கோம். சரிங்களா? அதோட நாங்க பார்த்தீங்கன்னா, மத்த எதுவும் நாங்க அவங்ககிட்ட கேட்க மாட்டோம். அதனால நாங்க அதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். இப்படி சொல்லி அவங்க வில்லேஜ பத்தி ஒரு என்ட்ரி குடுக்க, நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, டோட்டலா எல்லாம் மறந்துருச்சு. என் பேர் என்ன? என் ஊர் என்ன? சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியல. ஏதாவது சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் புலம்பிக்கிட்டே இருப்பா. ஏம்மா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் சொல்றேன் உன் பேரு ஊர்லாம் கண்டுபிடிச்சு சொல்றேன். நீ ஒண்ணும் பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோயினைய வந்து நல்லா கேர் பண்ணி ரொம்பவே அக்கறையா பார்த்துக்குவாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கு போனாலும் ஏகப்பட்ட அட்டாக்ஸ்லாம் நம்ம ஹீரோயின் மேல பண்ண பார்ப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்த்தா தடுத்து நிறுத்துவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன டவுட்டு அப்டின்னா, நான் யாரு? நான் யாருன்னு எனக்கு எப்படியாவது தெரிஞ்சே ஆவணும். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளா வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பா. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா அப்டின்னா வந்து, நம்ம ஹீரோ வந்து "நீ யாருன்னு தெரியுனா தானே, நான் வா உன்ன ஒரு சூனியக்கார்ட்ட கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லி அவன் டப டப டபன்னு ஒரு சூனியக்காரிட்ட வந்து கூட்டிட்டு போவாங்க. அந்த சூனியக்கார்ட்ட கூட்டிட்டு போனா, உங்க 2 பேருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து டீமன்ஸ் இருக்கு. அப்படின்னு சொல்லி டீமன்னா அதுதான் அந்த மக்களையும், மக்களுடைய அரக்கர்களுடைய குணம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கு. அத நீங்க தான் சக்திய கொண்டு வரணும். ஏம்மா நீ ஏதோ ஒரு ஏர் பின் மாரி வச்சிருந்தியே, அத சொல்லி கேட்க, அந்த ஏர் பின் என்னன்னா, உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா, அது ஒருத்தர்ட்ட மட்டும் தான் இருக்கும். அது இருக்கவங்க தான் பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே பெரிய ஒரு சக்திசாலியா இருப்பாங்க. அதனால நீ பார்த்தீங்கன்னா, பெரிய சக்திசாலியா இருந்திருப்பமா, இரு கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் பண்ணு. கொஞ்சம் கொஞ்சமா தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஒரே அடியா நீ கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லி சொல்ல உங்க கிளான் நீ பார்த்தீங்கன்னா, ஒரு பாம்பு கிளானு சரியா? நீ ஒரு பாம்பு கிளான்ல இருந்து தான் எப்படியோ தப்பிச்சு அடிபட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்க. ஆனா இந்த இடத்துக்கு ஏன் வந்தேன்னு தெரியல. இவங்களே பார்த்தீங்கன்னா, பாம்பு புடிக்கிற மோசமான பயலுக. சரியா? இவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லி அந்த சூனியக்காரி சொல்ல, "ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இவள லவ் பண்றோம். நானும் இவள லவ் பண்றேன். நீ எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த பாம்ப பத்தி மட்டும் கொஞ்சம் சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயினு, "டேய் செத்த சும்மாறா! அவ ஏதோ சொல்ல வரா. தயவு செஞ்சு அவள சொல்ல விட்றா" அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பயந்து போயிடுறா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு என்ன அடுத்தடுத்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட ஹீரோயினிக்கு பார்த்தீங்கன்னா, வந்து பயங்கரமான ஒரு மேஜிக்லாம் பண்றாங்க. ஆளுங்கள பறக்க வைக்கிறது, தன்னோட ஹீரோவோட டாக்க பார்த்தீங்கன்னா பேச வைக்கிறது. அந்த மாரி ஒரு ஏகப்பட்ட மேஜிக்லாம் பண்ணி மிரள வச்சுடுறாங்க. சரி இப்படியே நல்லா போயிட்டுருக்க நம்ம ஹீரோயின தேடி பார்த்தீங்கன்னா, அவங்க சிஸ்டர் வந்துடுறா. "ஏன்டி சக்காலத்தி, நான் உன்ன அந்த தீவ பாதுகாக்க அனுப்புனா, அந்த டீமன்ஸ் எல்லாம் கொல்ல அனுப்புனா, நீ இவங்கள உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா கேட்க, "ஏய் நான் எங்கடி? நான் யாருன்னு எனக்கே தெரியல. நான் என்னடி பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. நான் யாரு? நான் யாருன்னு கேட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டீமன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவளுக்கு புரிய வருது. இந்த பாம்பு உலகத்த சேர்ந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த பாம்பு உலகத்த சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு
லீடர் ஒருத்தி இருக்காங்க. அவ என்ன பண்றா அப்டின்னா வந்து, தனக்குள்ள ஒரு பாம்பு கூட்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு, இந்த மக்கள எப்படியாவது வந்து நம்ம கொன்றணும். கொன்னுட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாம்புகள் மட்டும் தான் அந்த உலகத்த ஆளணும்னு சொல்லி அவ நெனைப்பா. இந்த டீமன் பையன் என்ன நெனைப்பான் அப்டின்னா, இவன் வந்து இந்த உலகத்துல பாம்பே இருக்கக்கூடாது. அவன் மட்டும் தான் உயிரோட இருக்கணும். அவன் சக்தியெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்டின்னு சொல்லி நெனைக்க, ஆனா இந்த பாம்புகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட சக்தி இருக்குங்க. நம்மளோட ஹீரோயின் இருக்கா பார்த்தீங்களா? நம்ம ஹீரோயின அட்டாக் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசஸன்ல இருக்க ஒரு ஜெனரல் பார்த்தீங்கன்னா வருவான். ஒரு ஈமோ கோழியோட வருவாங்க. ஈமோ கோழியோட வந்து நம்ம ஹீரோயின அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் நம்ம ஹீரோயின போட்டு பொல பொலன்னு பொழப்பான். ஆனா நம்ம ஹீரோ இருக்கான் பார்த்தீங்களா? அவன் எப்படியாவது ஹீரோயினைய பாதுகாத்தே ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா அட்டாக்லருந்து அவன பாதுகாக்குறாங்க. ஐய்யய்யோ! இவளுக்கு வேக்கப்பும் ஆகமாட்றா, ஒரு கருமும் ஆகமாட்றா. இவளுக்கு சக்தியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னதான் பண்ணுவாளோ தெரியல. நம்மள புடிச்சு கடைசி டார்ச்சர் பண்ணுவா போலயே! "டேய் பேக்கப் ஆயி தொலடி, தப்பிச்சு ஓடணும்டி" அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இருடா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டூல் அவ கைக்கு கிடைக்குதுங்க. அந்த டூல் அவ கைக்கு கிடைச்சதும் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்பா பார்த்தீங்கன்னா வந்து உருமாறுறா. இத பார்த்து அங்க இருந்தவங்கலாம் ஆடி போயிடுறாங்க, அசந்து போயிடுறாங்க. அங்கருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வராங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆளா அடிச்சு நொறுக்குறா. இத பார்த்த நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுறாங்க உண்மையிலேயே. ஐய்யய்யோ! என்னடா இது வம்பா போயிடுச்சு. இப்ப இவ்ளோ சக்திசாலியா மாறுவான்னு யாருக்குமே தெரியாம போயிடுச்சேடா! இப்படியே இருந்தா அந்த உலகத்தையே அவ அழிச்சுருவாளே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அவளுக்கு போய் ஞாபகப்படுத்துறா. நான் அந்த பாம்பினத்த சேர்ந்தவங்க. இதுதான் சாக்கு. வாங்க நம்ம அந்த ஸ்னேக் கேச்சர் வில்லேஜ அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவ முடிவு பண்ண, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து, யோவ்! இது ஸ்னேக் கேச்சர் வில்லேஜ்யா? அது வந்து என் வில்லேஜ். அத ஏன்யா நீங்க அழிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஆப்போசிட்ல நிப்பான். இவன் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஹீரோவ மட்டும் அட்டாக் பண்ண மாட்டான். அங்க இருக்க எல்லாத்தையுமே தாறுமாறா அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன்ல இருக்க ஒரு பெரிய ஹெட் ஒருத்தன் வருவான் லீடரு. அந்த லீடருக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான சண்டையா நடந்துகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ சூழ்ச்சி பண்ணி பார்ப்பா. ஆனா நம்ம அந்த ஆக்ஷன் வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன கொல்லவும் முடியாது, ஒண்ணும் முடியாது. சரி இப்படியே போனா அவள கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு சேர்ந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இருந்தாலுமே அந்த ஆக்ஷன தொட்டு கூட பார்க்க முடியாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உலகத்துல இருக்க எல்லா பாம்பையும் கூட்டு வந்து நம்ம அந்த வில்லி ஒருத்தி இருப்பா. மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் மாஸ்டர் அவ தான். அவ தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினிக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பின்ன குடுத்து அனுப்பிச்சு வச்சிருப்பா. "நீ மட்டும் தான் டீமன கொல்ல முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா வந்து, எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறான். அவன அடிச்சு பார்க்கணும் ஒண்ணுமே வேலைக்கு ஆக மாட்டுது. அவன் கடைசில ஈகிளா மாறி அவன அட்டாக் பண்றான். அட்டாக் பண்ணி போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இவைங்கள கொன்னு தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா, உருமாறி நம்ம அந்த ஆக்ஷன் இருக்கான் பார்த்தீங்களா? அந்த ஆக்ஷனோட அந்த பின்ன வச்சு ஒரு முதுகுலயே குத்தி அவன சாவடிச்சுடுறாங்கங்க. அவன் பார்த்தீங்கன்னா, அப்படியே மயங்கி அந்த இடத்திலேயே கிடக்குறான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு உண்மையான அந்த மாஸ்டர் இருக்கா பார்த்தீங்களா? அவ்வளோதான் எல்லா சண்டையும் முடிஞ்சுடா பயலுகளா! இனிமே ஜாலியா இருங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, "ஏய் இங்க இருக்க மக்கள் யாருமே உயிரோடவே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கொல்லுங்கடா" அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஹீரோவுக்கு வந்து டென்ஷன் ஆயிடும். அதே மாரி ஹீரோயினிக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மத்தவங்கள கொல்றது புடிக்கவே புடிக்காது. அதான் போர் முடிஞ்சிருச்சு, ஆக்ஷன கொன்னாச்சு, நம்மள கொல்றவங்கள கொன்னாச்சு. அதோட போ வேண்டியதுதான்டா கெளம்பி அப்படின்னு சொல்லி சொல்ல, "ஏய் அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆவாது. எனக்கு எல்லா இவைங்க சக்தியும் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எல்லாத்தோட சக்தியுமே பார்த்தீங்கன்னா, அவ வந்து இந்த மாஸ்டர் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினிய அட்டாக் பண்ண போறா. அது ஒரு அந்த ஒரு அனிமேஷன் சீன்லாம் உண்மையிலே ரொம்பவே பயங்கரமா எடுத்துருப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் அந்த படத்த பார்க்குறீங்க அப்டின்னா, நீங்களும் மிரண்டு போயிடுவீங்க. இந்த படத்தோட ஏகப்பட்ட ஃபைட் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். சாரி இந்த ஒரு கிளிப்ஸ்லயே நான் குடுக்குறேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் எப்டின்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் இருக்கா பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் வந்து எல்லா பாம்புகளோட சக்தியும் எடுத்துக்கிறா. தன்வசப்படுத்திக்கிட்டு தன்னோட சொந்த கிளான் மக்களையும் அழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மாபெரும் ஃபைட் நடக்குது. ஒரு பெரிய ஒரு ஜெயன்ட்டான ஸ்னேக்கா அந்த வில்லி மாறுறா. நம்ம ஹீரோயின்ல பார்த்தீங்கன்னா, டஃப் குடுக்கவே முடியலங்க சுத்தமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட சக்தியெல்லாம் போயி, அடிமாட்டு ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கீழ கிடக்குறா. ஐய்யய்யோ! என்னடா இது வம்பா போயிடுச்சு. அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்க, அந்த ஆக்ஷன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மேல ஒரு சின்ன ஒரு சீட் கோடு வந்து ஒரு மந்திரம் வந்து விழுந்துருதுங்க. அவன் திடீர்னு வேக்கப் ஆயி, அங்க இருக்க எல்லா பாம்புகளையும் பார்த்தீங்கன்னா அழிச்சிடுறாங்க. இறுதியில பார்த்தீங்கன்னா, ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சீட்டு போட்டதுல எல்லா டீமனுமே பார்த்தீங்கன்னா வந்து மேல போயிடும். அந்த வானத்துக்கு மேல போயிடுவாய்ங்க. அதுல பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி டீமன் தான். அவங்களுமே மேல போயிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க சீரியஸாவே. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. நான் வந்து மூவிஸோட கிளிப்ஸ தரேன். நீங்க அதிலேயே பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த மஸ்ட் வாட்ச் மூவி.